ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. திருப்பூர் சாய ஆலை கழிவுநீர் தொட்டியில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்திற்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையர் தமிழ்வாணன் தலா 6 லட்சம் ரூபாய் நிவாரண ஆணையை வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கரைப்புதூர் பகுதியில் உள்ள சாய ஆலையில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்ய இறங்கிய 3 தொழிலாளர்கள் விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர். இச்சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணைய தலைவர் நீதியரசர் தமிழ்வாணன் தலைமையிலான குழுவினர் உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட 3 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 6 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகைக்கான ஆணையும் வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் தமிழ்வாணன் பேசுகையில் 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் ஆலையின் உரிமையாளர் தலைமறைவாக உள்ளதாகவும் அவர் விரைவில் கைது செய்யப்படுவார் எனவும் தெரிவித்தார். அவங்களுக்கு நாங்கள் முறையாக மெமோ அனுப்பி அவங்கள விளக்கம் கேட்போம். அவங்க சரியாக இல்லைன்னு நடவடிக்கை. நாங்கள் இன்னொன்று கூட சொல்ல நினைக்கிறோம். இந்த சட்டவர்க்க SC/ST ஆக்டு அது ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட்னா கடுமையான தண்டனையை சொல்லுது. அது இப்போ கூட வரும்போது பேசிக்கணும். செக்ஷன் 18A என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி ஆதிதிராவிட மக்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு ஏதாவது வன்கொடுமை செய்யப்பட்டால் அது சும்மா தவறு தான், உடனே FIR போடணும். சில நேரங்களில் FIR போட மாட்டாங்க, வச்சுட்ருக்காங்க. அது ஒரு குற்றம். செக்ஷன் 4 படி அவங்களுக்கு குறைந்தபட்சம் 6 மாதமும் அதிகபட்சம் 1 இயரும் தண்டனை கொடுக்கலாம்னு அந்த சட்டத்தில். இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி நாங்கள் அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்யணும்.